வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UNIT-9 இங்கிலீஷ் இந்த இண்டோ-யூரோப்பியன் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலினா அங்கே என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ குரூப் ஆஃப் பர்சன் வந்து அதை ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி லாங்குவேஜில் ஒரு குரூப் ஆஃப் லாங்குவேஜ் வந்து காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருந்தால் ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்த்துருவோம். A group of language which have some common characteristics among them is called a family of language. There are many families of language. Among them, Indo-European is the prominent family. ஸோ ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய லாங்குவேஜை ஒரு குரூப்பாக இருந்துச்சுன்னா அதை தான் வந்து ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ நிறையா ஃபேமிலிஸ் இருக்குது. இப்போ இண்டோ-யூரோப்பியன் ஃபேமிலி மாதிரி ஸோ நிறையா ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த இண்டோ-யூரோப்பியன் ஃபேமிலிங்கிறது ஒரு ப்ராமினன்ட் ஃபேமிலி, முக்கியத்துவம் வாய்ந்த ஃபேமிலி. ஏன்னா உலகத்தில் வேர்ல்டில் ஸோ அதிக அளவில் பேசக்கூடிய ஒரு மொழியில் ஸோ இந்த இண்டோ-யூரோப்பியன் லாங்குவேஜுங்கிறது முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ இந்த இண்டோ-யூரோப்பியன் ஃபேமிலி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா a group of languages spoken in and around India and other European countries is called Indo-European family of language. அதாவது ஒரு குரூப் ஆஃப் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு உள்ளேயோ அல்லது இந்தியாவை சுற்றிலுமோ அல்லது மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ பேசப்பட்டுச்சுன்னா அந்த லாங்குவேஜுக்கு பேர் என்னது? யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல எதெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லும்போது இப்போது நம்ம சவுத் சைடு வருமா அப்படின்னா இந்தியாவில் வராது, சரியா? இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் வந்து இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ நார்த்து ஸ்டேட்டில் பேசுகிறோம் இல்லையா, அதாவது ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறம் அந்த நார்த்து ஸ்டேட்டில் என்னென்ன மொழிலாம் உருவாச்சோ அது ஹிந்தி, ஹீப்ரு, ஸோ அந்த மாதிரி மொழிகள்லாம் என்னது குஜராத்தி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதில் வரும், இந்த இண்டோ-யூரோப்பியன் லாங்குவேஜில் வரும். ஸோ அதே மாதிரி ஈரான், பர்ஷியா, ஸோ இந்த பகுதியில் ஸோ அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸோ அங்கே பேசக்கூடிய ஸோ அந்த மொழிகள் தான் வந்து இண்டோ-யூரோப்பியன் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா 6 கண்ட்ரீஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வரும். அதாவது கங்கேரி, பின்லாண்ட், எஸ்தோனியா, தர்க்கி, ஜார்ஜியா அண்டு அஜர்பைசான். ஸோ அது போக பார்ட் ஆஃப் ஏசியா, அதாவது ஈரான், ஆப்கானிஸ்தான். ஸோ இந்தியாவில் வந்து சவுத் ஸ்டேட் மட்டும் வராது. ஸோ அது போக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. ஸோ இது எல்லாமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் வருது. ஸோ இந்த கண்ட்ரீஸில் பேசக்கூடிய ஸோ அந்த லாங்குவேஜஸ் பேர் தான் என்னது? இண்டோ-யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பேர். ஸோ ஒரு சில பகுதியில் அது வந்து என்னென்னா எக்ஸப்ஷன். ஸோ இந்தியாவில் எடுத்தோம் சவுத் ஸ்டேட்டில் எப்படி எக்ஸப்ஷன் மாதிரியோ ஸோ அதே மாதிரி ஒரு சில பகுதியில் எக்ஸப்ஷன் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த இண்டோ-யூரோப்பியன் டேர்ம், அதாவது இந்த இந்தோ-யூரோப்பியன்கிற அந்த வார்த்தை வந்து எப்படி உருவானது, யார் உருவாக்குனது ஸோ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1585 பிலிப்போ ஜெசட்டி அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் மெர்ச்சன்ட் வந்து வர்றாரு. எங்கே வர்றாரு அப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு அவர் வந்து வர்றாரு. ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2 லாங்குவேஜுக்கு இடையில் ஒரு வேர்ட் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அது அந்த 2 லாங்குவேஜ் என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட்டும் இட்டாலியன் லாங்குவேஜும். சான்ஸ்கிரிட்டுங்கிறது சமஸ்கிருதங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் இத்தாலியன் லாங்குவேஜுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சார் வில்லியம் ஜோன்ஸ் அவர் வந்து பார்த்தா ஒரு லிங்குவிஸ்டிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1783 ஸோ இவர் ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா எட்டிமாலஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது. எதுக்கு இடையில அப்படின்னா இங்கிலீஷுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இடையில் ஒரு எட்டிமாலஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இண்டோ-யூரோப்பியன் டேர்ம் அப்படிங்கிறத யார் முதல்ல யூஸ் பண்ணது அப்படின்னா தாமஸ் யங் அப்படிங்கிறவர் 1813 ஸோ இவர் தான் அந்த ஃபஸ்ட்டில் அந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணது. ஸோ இவர் யூஸ் பண்ணதை வந்து சயின்டிஃபிக்காக ஒருத்தர் வந்து ஸ்டாண்டர்ட் டேர்மை கொண்டு வராரு. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ்பாப் அப்படிங்கிறவர் 1813 அதே இயரில். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு கம்பேரிட்டிஸ்ட், அதாவது 2 லாங்குவேஜை கம்பேர் பண்ணி சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த இண்டோ-யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து சயின்டிஃபிக்கலாக கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரான்ஸ்பாப். இவர் தான் வந்து ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சயின்டிஃபிக்கலாக ஸோ இந்த நேமை வந்து ஸ்டாண்டர்டாக கொண்டு வராரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இண்டோ-யூரோப்பியன் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது
ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதுக்குள்ள நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. காமனாக பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 8 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க லாங்குவேஜை. அதாவது ஈஸ்டர்ன் குரூப், வெஸ்டர்ன் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸ்டர்ன் குரூப்பில் ஒரு 4ஆகவும் வெஸ்டர்ன் குரூப்பில் ஒரு 4 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அந்த லாங்குவேஜஸ்குள்ளே. ஸோ அதை வந்து ஒரு மைண்ட் மேப் மூலமாக பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த மைண்ட் மேப்பு. ஸோ இதில் இங்கிலீஷ் இந்த இண்டோ-யூரோப்பியன் ஃபேமிலியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் குரூப், வெஸ்டர்ன் குரூப், அதாவது கிழக்கு குழு அதே மாதிரி மேற்கு குழு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இந்த கிழக்கு குழுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சதம் அப்படின்னு சொல்லி வேறு பேரும், வெஸ்டர்ன் குரூப்ஸ்க்கு வந்து சென்டம் அப்படிங்கிற ஒரு நேமும் கொடுக்குறாங்க. ஸோ எதனால் அந்த நேம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கான்சனன்ட் கிளட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க இல்லையா முதல்ல. ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜ் இருக்குது. அதாவது 4 லாங்குவேஜ் மெயினாக பிரிச்சுருக்காங்க. இண்டோ-யுரேனியன், ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, இன்டிக் இரானியன் சொல்கிறது. ஸோ அதேமாதிரி அர்மேனியன், அல்பானியன், அதுக்கப்புறம் பால்டோஸ்லேவிக்னு பேர். ஸோ இந்த பக்கம் பார்த்தா அதே மாதிரி 4 லாங்குவேஜஸ், க்ரீக், லட்டின், ஜெல்டிக், ஜெர்மானிக் ஆர் டியூட்டோனிக் பேர். சரியா? ஸோ இதில் இந்த இன்டிக் இரானியனுங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இன்டிக் தனியாக, இரானியன் தனியாக எடுத்துக்கணும். இன்டிக்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம நார்த் ஸ்டேட்டில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்தியாவில். ஸோ அதுதான் வந்து இன்டிக்ங்கிறது. ஸோ இதில் எந்த லாங்குவேஜ் வந்து முக்கியமான பகுதியை பெறுது அப்படின்னா நம்ம சான்ஸ்கிரிட், அதாவது சமஸ்கிருதம். ஸோ இது வந்து ஒரு ரூட் லாங்குவேஜாகவே சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1500 BCக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சான்ஸ்கிரிட்டுங்கிறது ரூட் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ இது போக இன்னொரு லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரோட்டோ இண்டோ-யூரோப்பியன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3ல் இது 2ம் வந்து அந்த சான்ஸ்கிரிட்டுங்கிறது ரூட் லாங்குவேஜாக சொல்கிறாங்க. ஏன்னா இதுலேருந்து நிறைய அந்த வேர்ட்ஸ் வந்து நிறைய டெரிவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே எடுத்தோம் அப்படின்னா நிறைய வந்து என்ன பண்ணுறோம், அந்த ரிலீஜியஸ் வேதிக் சொல்கிறோம் இல்லையா, வேதங்கள். ஸோ அது பூராவே எங்கேருந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம சான்ஸ்கிரிட்லேருந்து தான் எடுத்துகிட்ருக்கோம். சரியா? ஸோ அப்போ அது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த இண்டோ-யூரோனியனில் ஸோ இண்டிக்கிறது தான் வந்து என்னது, சமஸ்கிருதம். ஸோ அதாவது ஆரிய மக்கள், சிந்துச்சமவெளி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து அந்த மக்கள் தான் வந்து எங்கே வந்தவங்க. ஸோ அவங்க தான் ஆரியன் அல்லது ஏரியன் சொல்லக்கூடிய மக்கள். இவங்க தான் வந்துட்டு இந்த வேதிக் அப்படிங்கிற அந்த பீரியடில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த சவுண்டு, அதாவது பேலப்டல் சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கேக்கு பதிலாக இஸ், அதாவது கான்சனன்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து இவங்க கேக்கு பதிலாக இஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இவங்க அந்த ஈஸ்டர்ன் குரூப்பில் சாட்டம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க இங்கே வந்து என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் குரூப்பில் லட்டின் அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க கேங்கிற அந்த கான்சனன்ட் வந்து கிளட்டர் சவுண்டே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து சென்டம் பீப்புள்னும், ஸோ இவங்களுக்கு வந்து சட்டம் எஸ் அந்த பேலப்டல் சவுண்டு எடுத்துக்கிட்டனால இந்த சான்ஸ்கிரிட் அதன் அடிப்படையில் இது வந்து சதம் அப்படிங்கிற மாதிரியும் பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த லாங்குவேஜ்லாம் வருது. ஸோ இது வந்து இந்தியாவில் அந்த ஆரியன் அல்லது ஏரியன் பீப்புள் அந்த மக்களை குறிக்கப்படுது. ஸோ இது வந்து ஈரான் பீப்புள் இருக்கு இல்லையா, அது போக சில பீப்புளெலாம் வருவாங்க. ஸோ அது போக ஈரான், பர்ஷியா அந்த பீப்புளெலாம் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அர்மேனியன் பார்த்தோம் அப்படின்னா இந்த அர்மேனியன் வந்து எங்கே அப்படின்னா அர்மேனியனும் அல்பானியனும் வந்து ஸோ இது வந்து அந்த காக்கஸ் ரீஜியன் ஆஃப் ரேஷியா அப்படி யூரோசியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பேசிய லாங்குவேஜ் தான் வந்து, அதாவது அர்மேனியனும் அல்பானியனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பால்டோஸ்லாவிக்னு பார்த்தோம் அப்படின்னா இது பால்டிக் ரீஜியன், அதேமாதிரி லித்யூனியா, ஸோ அதுக்கப்புறம் லாட்வியா. ஸோ இந்த பகுதியில் வாழ்ந்த அந்த மக்கள் வந்து ஸோ இதை வந்து ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெஸ்டர்ன் குரூப், அதாவது அந்த கேங்கிற கிளட்டர் சவுண்ட் கான்சனன்ட் சவுண்டு எடுத்துக்கிட்டான்னு சொன்னோம்னா லட்டின். ஸோ இந்த லட்டின் பக்கம் யாரெல்லாம் வராங்க பார்த்தோம் அப்படின்னா க்ரீக், லட்டின், ஜெல்டிக், ஜெர்மானிக் ஆர் இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா டியூட்டோனிக். ஸோ இதில் இந்த க்ரீக்குங்கிறது க்ரீஸ் பீப்புள், அதாவது கிரேக்க பீப்புள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வர்றாங்க. லட்டின்ங்கிறது எங்கே அப்படின்னா இட்டாலி, ஸோ அந்த பகுதி. அதேமாதிரி செல்டிக்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏன்சியன் வேல்ஸ், அயர்லாந்து, ஸோ இங்கெல்லாம் வாழ்ந்த மக்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஜெர்மானிக் ஆர் டியூட்டானிக்னு சொல்லக்கூடிய இந்த இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் இண்டோ-யூரோப்பியன் ஃபேமிலி அப்படிங்கிறதுல இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த ஜெர்மானிக் தான். இந்த ஜெர்மானிக்கில் இருந்து தான் இங்கிலீஷுங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கு.
சரியா? அப்போ இந்த நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ்லாம், அதெல்லாம் வந்துட்டு இந்த ஜெர்மானிக்கில் இருந்து தான் வளர்ச்சி அடைஞ்சுது. ஸோ இந்த ஜெர்மானிக் அல்லது டியூட்டானிக்குங்கிறது, அந்த டியூட்டானிக்கை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, நார்த்து, அது நமக்கு தேவையில்லை. சரியா? ஜெர்மானிக்கை எடுத்துக்குவோம். இந்த ஜெர்மானிக்கை பொறுத்த வரைக்கும் 3 இதாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஈஸ்ட் ஜெர்மானிக், நார்த் ஜெர்மானிக், வெஸ்ட் ஜெர்மானிக் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜெர்மானிக்கில் இருந்து தான் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நம்ம இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் வந்து என்னாச்சு, வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈஸ்ட் ஜெர்மானிக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அதுக்கு. ஸோ அது வந்து அதில் பல லாங்குவேஜ் இல்லாமலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நார்த் ஜெர்மானிக்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஓல்டு நோஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜ். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த நார்த் ஜெர்மானிக்கில் இருக்குது. இந்த நார்த் ஜெர்மானிக்கில் வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் ஜெர்மானிக்கு வந்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த இங்கிலீஷுங்கிறது எங்கே முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இந்த ஜெர்மானிக்கை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அதாவது ஜெர்மானிக்கை 3ஆக பிரிக்கிறாங்க, ஈஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டு. இந்த வெஸ்ட்டு ஜெர்மானிக்கை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது ஓல்டு ஹை ஜெர்மன் அல்லது ஓல்டு லோ ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஓல்டு ஹை ஜெர்மனில் எந்த பீப்புளெலாம் வர்றாங்க அப்படின்னா ஜெர்மன்ஸும் ஆஸ்திரியன்ஸும் வர்றாங்க. ஓல்டு லோ ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள்ஸு, சாக்சன்ஸ், ஜூட்ஸ். ஸோ இந்த 3 பீப்புள் வர்றாங்க. இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த வெஸ்ட் ஜெர்மானிக்கிலேருந்து இந்த ஓல்டு லோ ஜெர்மன் வருது இல்லையா, ஸோ இதில் இருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து முழுமையாக வளர்ச்சி அடைந்ததாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஓல்டு ஜெர்மன் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்துட்டோம் பார்த்தோம் அப்படின்னா அதை திருப்பி 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதாவது ஓல்டு ஜாக்சன், அதுக்கப்புறம் ஓல்டு லோ ஃப்ராங்கோனியன், ஸோ அதுக்கப்புறம் ஓல்டு ஃப்ரெஷியன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஓல்டு ஜாக்சன், சரியா, இந்த ஓல்டு ஜாக்சன் தான் நமக்கு தெரியும் என்னாச்சு அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷாக வந்து டெவலப் ஆகுது, அதாவது ரீப்ளேஸ் ஆகுது. ஓல்டு ஜாக்சனுங்கிற பேருக்கு பதிலாக ரீப்ளேஸாக ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து என்னது, ஓல்டு இங்கிலீஷ். இந்த ஓல்டு இங்கிலீஷில் இருந்து தான் அதாவது இதுதான் வந்து வளர்ச்சி அடைந்த காலம். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் டெவலப் ஆனதான். சரியா? ஸோ இது ஓல்டு இங்கிலீஷுன்னு தான் க்ரியேட் ஆனது. இந்த க்ரியேட் ஆன இந்த இதில் இருந்து தான் மிடில் இங்கிலீஷும் மாடர்ன் இங்கிலீஷும் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. சரியா? ஸோ இப்போ ஓல்டு ஜாக்சன்லேருந்து வந்து தான் ஓல்டு இங்கிலீஷ். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஓல்டு ஜெர்மன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இங்கே இருந்து தான் என்னாச்சு அப்படின்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது வருது. அதாவது இந்த லோ ஜெர்மனில் என்னென்ன லாங்குவேஜ்லாம் வரும் அப்படின்னா டச்சு, ஃப்ளெமிஷ், அது போக ரூரல் ஜெர்மன், டயலக்ட் லாங்குவேஜில் இது வருது. அது போக நமக்கு முக்கியமாக வேண்டியது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இங்கே தான் வருது. இந்த ஹை ஜெர்மன் பார்த்தோம்னா இந்த ஜெர்மனும் இன்னொன்று ஆஸ்திரியன்ஸ், இந்த 2 பீப்புள் வந்து ஹை ஜெர்மனில் வராங்க. ஸோ நமக்கு வேண்டியது இந்த ஓல்டு லோ ஜெர்மனுங்கிறது தான். ஸோ இங்கேருந்து தான் வந்து இந்த இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் வந்து என்ன ஆகுச்சு, அது வந்து டெவலப் ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன நோட்ஸ் ஒன்று. ஸோ த இயர்லியஸ்ட் பீரியட் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் ஆங்கிலோ ஜாக்சன். ஸோ அதாவது முதல்ல உள்ள அந்த இங்கிலீஷ் பீரியடுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆங்கிலோ ஜாக்சன்றது தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா 17th century வரைக்கும் இந்த ஆங்கிலோ ஜாக்சன்ற வேர்டு வந்து ஸோ நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லட்டின் லாங்குவேஜில் தான் வந்து இந்த ஆங்கிலோ ஜாக்சன்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆங்கிலோ ஜாக்சன்ங்கிற வார்த்தையே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது லேட்டாக 17th century இதில் தான் இது வந்து என்னது அந்த ஆங்கிலோ ஜாக்சன்ங்கிற வேர்டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லட்டினில் தான் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலோ ஜாக்சன் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் ஓல்டு இங்கிலீஷ். இந்த ஆங்கிலோ ஜாக்சன் வந்து எப்படி நேம் மாறுது, ஓல்டு இங்கிலீஷ்னு சொல்லி நேம். ஸோ இது வந்து மாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிடில் இங்கிலீஷ்லேருந்து மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ ஓல்டு இங்கிலீஷுங்கிறது எந்த இயர்லேருந்து எந்த இயர், ஸோ 600லேருந்து 1100 வரைக்கும் உள்ளதை ஓல்டு இங்கிலீஷ்னும், 1100லேருந்து 1500 வரைக்கும் உள்ளதை மிடில் இங்கிலீஷ்னும், ஸோ அதுக்கப்புறம் 1500லேருந்து இப்போ வரைக்கும் உள்ளதை மாடர்ன் இங்கிலீஷ்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸோ லோ ஜெர்மன், ஹை ஜெர்மன் 2 பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லோ ஜெர்மன்கிறது என்ன அப்படின்னா லோ ஜெர்மன்கிறது யாருடைய லாங்குவேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஜாக்சன்ஸ், ஜூட்ஸ். ஸோ இவங்க 3 பேருடைய லாங்குவேஜ் வந்து லோ ஜெர்மன். அப்போ இதுக்குள்ளே தான் என்ன வருது,
நம்ம இங்கிலீஷும் வருது. அப்போ இங்கிலீஷ் வந்து இதனுடைய சப்டிவிஷன் தான். ஹை ஜெர்மன்கிறது 2 பேர், அதாவது அங்கேயே இருந்தாங்க இல்லையா இந்த ஜெர்மன் பீப்புள், அவங்களுக்கும் ஆஸ்திரியன்ஸ்க்கு வந்து ஹை ஜெர்மன்கிற அந்த கேட்டகரியில் வராங்க, அந்த டிவிஷனில் வராங்க. ஸோ இப்போ இங்கே ஓல்டு இங்கிலீஷ் பிலாங் டு த லோ ஜெர்மன் சப்டிவிஷன். ஸோ இதைத்தான் சொல்லியிருக்கேன். சரி, அந்த லோ ஜெர்மன் சப்டிவிஷனில் தான் வந்துட்டு ஓல்டு இங்கிலீஷ் வந்து அதில் தான் பிலாங் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய இதை கொண்டு வந்தாலும் ஸோ இதில் அவ்வளோதான் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இந்த இங்கிலீஷுங்கிற வேர்டு வந்து அதுக்கு முன்னால் வரைக்கும் யாருனாலையும் கொண்டு வரப்படல. ஸோ இப்போ இதில் கிங் ஆல்பிரட் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டட் இன் இங்கிலீஷ் கல்ச்சர். ஸோ அவருக்கு தான் முதல்ல அந்த இங்கிலீஷ் கல்ச்சரில் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த கிங் ஆல்பிரட் தான் என்ன பண்ணார்னா, இந்த ஜென்ரல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இங்கிலாந்தில் பேசின அந்த ஜென்ரல் லாங்குவேஜை இங்கிலீஷ்னு சொன்னார். அவர் யூஸ் பண்ணது கூட என்ன பண்ணால் கடைசியில் ஹச் போடலை, ஈ தான் போட்டார், இங்கிலீஷ். சரியா, ENGLISE. ஸோ இந்த இது தான் யூஸ் பண்ணார். ஸோ அதே மாதிரி அந்த வாழ்ந்த பீப்புளுக்கு வந்து என்ன பேர் கொடுத்தாரு அப்படின்னா இங்கிலங்கிற பேரை கொடுத்தார். சரியா, ஸோ அவர் தான் வந்து இந்த கிங் ஆல்ஃப்ரெட் தான் வந்துட்டு ஸோ அந்த லாங்குவேஜ் மேலேயும் அந்த கல்ச்சர் மேலே இருந்த ஒரு பற்றுனால இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷுங்கிற வேர்டையும் இங்கிலங்கிற அந்த மக்களுக்கு பேர் நேம் வந்து இங்கிலங்கிற நேமையும் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் டேர்ம் வேர்ல்டு இங்கிலீஷ் இஸ் ஃபவுண்ட் இன் ப்ரோஸ் ஒர்க் ஆஃப் 13th century. ஸோ இந்த வேர்ல்டு இங்கிலீஷுங்கிற வேர்டு வந்து எப்போ தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 13th century ஒரு ப்ரோஸ் ஒர்க்கில் தான் வந்துட்டு வேர்ல்டு இங்கிலீஷுங்கிற அந்த நேமே வந்து ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த நேமை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி இந்த டயலெக்ட் ஆஃப் ஆங்கிலோ ஜாக்சன் இஸ் சவுத் வெஸ்ட். ஸோ அதே மாதிரி இந்த வட்டார வழக்கம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது பர்டிகுலர் ஏரியாவில் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ், அந்த டயலெக்ட் ஆஃப் ஆங்கிலோ ஜாக்சனுங்கிறது எந்த பகுதியிலேருந்து வந்தது அப்படின்னா சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு. ஸோ இதுதான் வந்து ஆங்கிலோ ஜாக்சனுக்கு வந்து அந்த டயலெக்ட் ஆஃப் த ஆங்கிலோ ஜாக்சன் இஸ் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, ஆங்கிலோ ஜாக்சனுக்கு வந்து எது வட்டார மொழின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்மேற்கு பிராந்தியத்துலேருந்து வந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் இங்கிலீஷ் எந்த பிளேஸ்லேருந்து வந்தது, வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக உள்ளது வந்து அந்த மைண்ட் மேப் தான். சரியா, மைண்ட் மேப் அந்த ஜெர்மனிக் லாங்குவேஜ் வந்து எப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது. ஸோ இதில் நிறைய லாங்குவேஜ் உள்ளே வருது ஜெர்மனிக் லாங்குவேஜில். ஸோ அதிலேருந்து இங்கிலீஷ் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது தான். இப்போ நார்த் ஜெர்மன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் டேனிஸு, ஃபெரோஸு, ஐஸ்லாண்டிக்கு, நார்வேஜியன் அண்டு ஸ்வீடிஷ் லாங்குவேஜ்லாம் வருது. இந்த வெஸ்ட் ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா டச்சு, இங்கிலீஷு, ப்ரஷியன், அதுக்கப்புறம் இடிஸ். சரியா, ஸோ அப்போ இந்த வெஸ்ட் ஜெர்மன் அதிலிருந்து வளர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ். வெஸ்ட் ஜெர்மனிக் லாங்குவேஜ்லேருந்து வளர்ந்ததான் என்னது நம்ம இங்கிலீஷுங்கிற இந்த லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் வந்து அதாவது ப்ராமினன்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஸோ இதில் பார்த்துருக்கோம். சரியா, ஸோ இதுதான் வந்து செகண்ட் டாபிக் அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் டாபிக் பார்த்தோம் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ அதுலேயுமே ஒரு 2 தகவல் சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா இந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் பொதுவாக ஒரு கருத்தும் நிலவுது. என்ன அப்படின்னா அதாவது டிவைன் பீப்புள், அதாவது தெய்வீக நம்பிக்கை உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் தான் வந்துட்டு லாங்குவேஜை கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரியும். ஸோ அது போக பயாலஜிக்கல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மனிதன் குரங்குலேருந்து வந்ததுனால அவன் வந்து சூழ்நிலை சரௌண்டிங்ஸை வச்சு தான் கற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து நிலவுது. ஸோ கடைசியாக கன்க்ளூஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் லாங்குவேஜ் வந்து ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த செகண்ட் டாபிக் பார்த்துருக்கோம். சரியா, ஸோ அது வந்து போன டாப்பிக்கில் பார்த்தது. ஸோ இப்போ பார்த்தது வந்து பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். ஸோ அதுக்கப்புறம் தேர்டு டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.